So welcome back. So next we can see about variable length subnet mask. So before going with the subnet in detail, we can just see about what is variable length subnet mask. So I am getting the information from once again Geeks of Geeks. So actually we have two mechanisms. Once again it is coming in the last end. கடைசில வருது FLSM அப்படின்னு ஒன்று இருக்குது. FLSM அப்படின்னா ஃபிக்ஸட் லென்த் சப்நெட் மாஸ்க். ஓகேவா? ஃபிக்ஸட் லென்த் சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த /8 அப்படின்னா டிஃபால்ட் மாஸ்க், /16 அப்படின்னா டிஃபால்ட் மாஸ்க். /16 போட்டுட்டு அப்படின்னு சொன்னாலே நீ என்ன பண்ணுற, கிளாஸ் பி அட்ரஸிங் யூஸ் பண்ணுற அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். /24 போட்டுட்டு அப்படின்னு சொன்னாலே நீ என்ன பண்ணுற அப்படின்னா கிளாஸ் சி யூஸ் பண்ணுற அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். So if I go with beyond this, automatically என்ன பண்ணுறோம்னா நான் VLSM கான்செப்ட் போகிறோம். ஸோ VLSM கான்செப்ட் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது இதுலேருந்து நான் ஒரு குயிக் ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக VLSM எதுக்கு அப்படின்னு சொன்னால் டு அலோகேட் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் டு அலோகேட் IP அட்ரஸ் எஃபிஷியன்ட்லி அண்ட் மோர் எஃபெக்டிவ்லி. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் VLSM போகிறோம். சரியா? ரெண்டாவது வந்து போனோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபிக்ஸட் சப்நெட்டில் போகும்போது எனக்கு என்ன அது இன்எஃபிஷியன்ட் யூசேஜ் ஆஃப் IP அட்ரஸ். இது லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம். சரி, எனக்கு ஒரு 10 IP தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், கூடுதலாக IP கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இதில் நிறைய IPs வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் சப்நெட் போகிறோம். சப்நெட் போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இந்த கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C அப்படிங்கிற காம்பினேஷன்ஸே வராது. இட் இஸ் அன் IP, அவ்வளோதான். இட் இஸ் அன் IP அலோன். சரியா? என்ன நம்பர் 0 நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது 0.0.0. தட் இஸ் நார்மலாக அது நெட்வொர்க் நம்பர். அது வந்து எதுக்கும் யூஸ் பண்ணணும். பட் அந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் 255 வரைக்கும் உள்ள கம்பார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாகவே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரே IP மாதிரி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். தெர் இஸ் நோ கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C. எப்போவும் VLSM யூஸ் பண்ணேன்னா சரியா? ஸோ அப்போ VLSMல யூஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் we will go with எப்படி VLSM இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பேசுவோம். பட் நம்மளுக்கு வந்து சப்நெட்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஒரு சப்நெட் இன்னொரு சப்நெட்டோட நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணாத மாதிரி என்ன பண்ணலாம்னா we can able to stop back. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்லாஷ் நோட்டேஷன் இது நான் வந்து திருப்பி டீட்டெயில்டாக நடத்துகிறேன். ஸோ அடுத்தது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் நான் டீட்டெயில்டாக நம்ம அப்புறம் போவோம். ஸோ அப்போது VLSMோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் when the user goes for minimum IPs and to have efficient utilization of IP நம்ம VLSM போகிறோம். சரியா? ஸோ அப்போ VLSM போனதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இப்போ நம்ம ஸ்லாஷ் பற்றி பேசணும்ல, இந்த ஸ்லாஷ் பற்றி பேசுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் CIDR, இட் இஸ் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஸோ /8, /16, /24 போட்டுட்டோம் அப்படின்னாலே ஐ ஆம் சேயிங் தட் ஐ எம் கோயிங் ஃபார் கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங். ஸோ அதை தாண்டி வேறு நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா ஐ சே தட் ஐ எம் கோயிங் ஃபார் கிளாஸ்லெஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரே வார்த்தையில் முதல்ல சொல்லிடுறோம். அடுத்து ஐ எம் கோயிங் ஃபார் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னா அது ஒரு தனி நெட்வொர்க், இது ஒரு தனி நெட்வொர்க். ரெண்டு தனித்தனி நெட்வொர்க் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் ஃபார் கம்யூனிகேட்டிங் வித் அசோசியேஷன் வித் ரவுட்டர். சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்டோரி நம்ம அப்புறம் போவோம். ஸோ அப்போ எனக்கு என்ன வந்துடுது அப்படின்னா நெட் ஐடி ப்ளஸ் ஒரு ஹோஸ்ட் ஐடி. இதுக்கு நடுவில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்நெட் ஐடி உள்ளே வருது. ஓகேவா? ஸோ இப்போ CIDR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்லாஷ் நோட்டேஷனை குறிக்கிறது தான் CIDR. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த காம்பினேஷன் போவோம். சரியா? ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் வந்து அழிச்சுக்கிறேன். ஸோ லெட் வி கோ வித் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தி கம்பார்ட்மெண்ட் A கம்பார்ட்மெண்ட். ஓகே, தி கம்பார்ட்மெண்ட் A கம்பார்ட்மெண்ட் இன்னொரு ஷீட் எடுத்துக்கிறேன். A கம்பார்ட்மெண்ட் கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C, கேபிட்டல் D. இதான் நம்மளுடைய ஐபியோட டேட்டா. இதில் வந்து 8 பிட் இருக்குது, இதில் ஒரு 8 பிட் இருக்குது, இதில் ஒரு 8 பிட் இருக்குது, இதில் ஒரு 8 பிட் இருக்குது. சரியா? எல்லாமே சென்டர் பண்ணுறேன் போது உனக்கு பார்க்குறதுக்கு எலிஜிபிளாக தெரியும். ஸோ இது A is having 8 bit, B is having 8 bit, C is having 8 bit, put together it is 32 bit. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே உள்ள கண்டிஷன் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறோம், ஏதாவது ஒரு சாக்கெட் இல்லை, மேண்டேட்ரியாக ஃபர்ஸ்ட் சாக்கெட் வந்து நம்மளுக்கு நெட் ஐடி கொடுக்கணும். சரியா? ஸோ நெட் ஐடி கொடுக்கணும். அப்போ A சாக்கெட்டை நான் வந்து நெட் ஐடிக்குன்னு அலாக்கேட் பண்ணிட்டேன்னா சாக்கெட் B, சாக்கெட் C, சாக்கெட் D நான் என்ன பண்ணுறேன் ஹோஸ்ட் ஐடிக்குன்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நீ ஏயை வந்து நீ கிளாஸ் A சாக்கெட்டை வந்து மேண்டேட்ரியாக நீ நெட் ஐடி கொடுக்கணும்.
ஸோ அப்போ இதை நீ என்ன பண்ண முடியாது, ரிசர்வ்டு, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆர் போட்டுக்கிறேன், ரிசர்வ்டு அப்படிங்கிற மீனிங்கில் ஆர் போட்டுக்கிறேன். சரியா? பட் நான் பியை என்ன பண்ணலாம், சப்நெட் பண்ணலாம், சியை சப்நெட் பண்ணலாம், டியை சப்நெட் பண்ணலாம். அப்போ ஏயை சப்நெட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் சாக்கெட் நம்ம நெட்வொர்க்குக்கு அலாக்கேட் பண்ணணும், நெட்வொர்க் ஐடிக்கு அலாக்கேட் பண்ணணும். சரி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன்னோட ஸ்லாஷ் நோட்டேஷன் எதுலேருந்து ஆரம்பிக்குன்னா /9 ஆரம்பிக்கும். அப்படின்னா மீனிங் என்ன, இட் ஹியர் இஸ் 255. ஓகேவா? எல்லாமே 1 போட்டுக்க. சரியா? இதில் ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் 0. சரியா? ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஏன் /9 போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஒன்ஸ். சரியா? 8 1 இருக்குது, ப்ளஸ் 9th பிட் இஸ் 1. ஓகேவா? நம்ம எப்படி எழுதலான்னா, நான் வந்து இதில் எழுதுகிறேன், /9ங்கிறத எப்படி எழுதலான்னா கண்டினியூஸாக 2 4 6 8. சரியா? 9. ஓகேவா? இது வந்து கண்டினியூஸ் 9 பிட்ஸ். கண்டினியூஸ் 9 பிட்ஸ் 8 பிட்டை நம்ம வந்து கிளஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஏ. சரியா? கண்டினியூஸ் 8 பிட்ஸ், ஒரு பிட் வந்து அப்போ நம்ம கண்டினியூஸ் 9 பிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மீதி உள்ள 0 போட்டுக்க. நீ என்ன நம்பர்ஸ் ஒன்று வச்சுக்கலாம், 0s போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ கண்டினியூஸ் 9 பிட்ஸ், அதுக்கப்புறம் உள்ள நோட்டேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஸோ வி யூஸ் த வேர்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால /9 போகிறேன், /9 போகிறேன். ஸோ இப்போ இதை நீ வந்து மாஸ்காக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் the number is 255 டாட். சரியா? இப்போ நான் வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறேன். ஒன்ஸ் அகெயின் எனக்கு இந்த பிட்டு மட்டும்தான் இருக்குது. சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். 8 பிட் காம்பினேஷன். 8 பிட் காம்பினேஷனில் 8 பிட் காம்பினேஷன் இந்த ஃபர்ஸ்ட் பிட் எம்எஸ்பி பிட் எத்தனை பொசிஷனில் இருக்குன்னா 2^7th லொக்கேஷனில் இருக்குது. சரியா? இதை நான் அப்படியே எழுதுறேனே, இதை போட்டோம் அப்படின்னா உனக்கு புரிய நினைக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன், என்னுடைய எக்ஸல் ஷீட்டில் நான் இங்கே போடுறேன். ஓகேவா? இதை நான் வந்து இந்த இந்த பிட்டை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது 8, இது வந்து சாக்கெட் ஏ. ஓகேவா? இது சாக்கெட் ஏ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாக்கெட் பிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிட்டு மட்டும் 1 போடுறேன், மற்ற எல்லா பிட்டும் 0 போடுறேன். கரெக்டு தானே? இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம், இங்கே காமிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 8 பிட் இஸ் 1 அண்ட் 9th பிட் இஸ் 1. சரி, 9th பிட் இஸ் 1. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ இது சாக்கெட்டே. ஸோ அதனால் சாக்கெட்டே மறந்துடலாம். கண்டினியூஸாக 9 பிட். ஸோ இதை தான் நம்ம /9ன்னு போடுறோம். இதை தான் நம்ம /9 போடுறோம். ஸோ இப்போ நீ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா திஸ் வில் கிவ் த நம்பர் 255. வெயிட்டட் வந்து பொசிஷன் 255. இது என்ன சொல்லுது, 128 அப்படிங்கிற தட் இஸ் 2^7 அப்படிங்கிற பிட் லொக்கேஷன் இஸ் அவைலபிள். ஸோ அதனோட ஈக்குவலண்ட் வேல்யூ எடுத்து அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 128. சரி, ஐ எம் நாட் ஸ்போக்கன் அபவுட் B and C. ஸோ லெட் மீ ஹாவ் as 0.0. சரி, அப்போ நான் சப்நெட் மாஸ்க்கு போனேன் அப்படின்னா இதனோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன, /9க்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் 228.0.0. இதுதான் அதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ /9க்கு. ஓகேவா? /9க்கு இதுதான் ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக போடலாம். நம்ம ஒன்ஸ் அகெயின் வி கேன் ஒரு கண்டென்ட்டை முடிச்சுட்டு திருப்பி இதுக்கு வருவோம். சரியா? கண்டென்ட்டை முடிச்சுட்டு வருவோம். ஸோ அப்போது /9 போகும்போது பார்த்தோன்னா சாக்கெட் பி இஸ் சப்டிவைடட். சரியா? சாக்கெட் பி இஸ் சப்டிவைடட். அப்போ எனக்கு எத்தனை நெட்வொர்க் இருக்குது, எத்தனை சப்நெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண சொல்ல முடியும். ஸோ அப்போ இங்கேருந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு ஹேவ் 255 நெட்வொர்க்ஸ். சரியா? 255 நெட்வொர்க் வச்சுக்கலாம். சரியா? அப்போ எத்தனை நெட்வொர்க்கை நான் சப்டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எத்தனை நெட்வொர்க் சப்டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஹியர் ஐ ஸ்டார்ட்ஸ் வித் 128 நம்ம சொல்கிறோம். 128 அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு ஹேவ் 2 subdivision but host ID increases. host ID increasesனால் எதுலேருந்து host ID, இதெல்லாம் host, இந்த ஜீரோஸ்லாம் host, இதெல்லாம் நீ host ஐடியாக வச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் host ஐடியாக வச்சுக்கலாம். this is your subnet ID. இந்த 1ங்கிறது தான் உன்னோட subnet ID, இதெல்லாம் உன்னுடைய host ID. அப்போ I can able to have பிலையும் பி கம்பார்ட்மெண்ட்லேயும் ஹோஸ்ட் ஐடியை பற்றி டேட்டாஸ் இருக்குது. சி கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 255 ஹோஸ்ட் வச்சுக்கலாம். டி கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 255 ஹோஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஹேவ் தி காம்பினேஷன்ஸ் ஆஃப் எவ்வளோ வரும், இட் இஸ் அப்ராக்சிமேட்லி, நம்ம மேக்கிங் எக்ஸ் அப்ராக்சிமேட். ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஹேவ்
64 cross 255 cross 255. This will be your total accommodability of your host. ஒரு நெட்வொர்க்கில் இத்தனை ஹோஸ்ட் வச்சுக்கலாம், இன்னொரு நெட்வொர்க்கில் இத்தனை ஹோஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இங்கே 2 சப்நெட்டு கொடுத்துக்கலாம். பட் ஹோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ அப்போ இதை நம்ம கடைசியாக வருவோம். ஸோ இப்போ அடுத்தது காம்பினேஷன், இப்போ வந்து இந்த காம்பினேஷன்லாம் மறந்துட்டு லெட் வி ஹாவ். சரியா? சப்போஸ் சப்நெட்டிங் போடுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இருக்குன்னு அப்படின்னு சொன்னால், எனக்கு ஃபர்ஸ்ட் பிட் சப்நெட் பண்ணுறேன், மீதி எல்லாம் 0, இதெல்லாம் 0. லெட் மீ புட் 0 அண்ட் லெட் மீ காப்பி இட். சரியா? ஸோ இது சென்டர் பண்ணிக்கிறேன் ஸோ தட் வி கேன் ஏபிள் டு ஹேவ் தி பேக். சரியா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டட் நீ போட்ட அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 128, மற்ற இதெல்லாம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 128. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக 255 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். 255 இது ஒரு 255ன்னு வச்சுப்போம். ஆட்டோமேட்டிக்காக சப்நெட் லொக்கேஷன் என்ன வருது அப்படின்னா /25 வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா it is having 8 bits, 8 continuous ones. It is having 8 continuous ones. Here it is also having 8 continuous ones. 3 ஆட் பண்ணால் 24 வரும். ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் பிட்டை சேர்த்து அப்படின்னா ஆக மொத்தம் இந்த கண்டினியூஸ் எத்தனை கண்டினியூஸ் ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா 25 பிட் கண்டினியூஸ் ஒன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போது /25 வருது. ஓகேவா? இந்த 24 ப்ளஸ் திஸ் ஒன் /25. ஸோ அப்போ இதற்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீ எழுதுன அப்படின்னு சொன்னால் என்னோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன, இட் இஸ் 255.128. இதுதான் உன்னுடைய எக்ஸ்பென்ஷன், சப்நெட் மாஸ்க் எக்ஸ்பென்ஷன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உனக்கு எப்படி காமிச்சிருப்பேன். ஸோ சப்நெட் மாஸ்க் எக்ஸ்பென்ஷன் ஏன்னா இங்கேருந்து 1 தான் இருக்குது. இதனுடைய டோட்டல் வெயிட்டட் வேல்யூ என்ன அப்படின்னா 128. ஸோ இந்த லாஸ்ட் சாக்கெட்டை வந்து நீங்கள் 128ன்னு மாற்றிக்கலாம். சரியா? இது /25. சப்போஸ் /26 போகணும்னு வச்சுப்போம், என்ன வரும்? /26 போகணுன்னா இது 2 1 போட்டுக்க, மற்றெல்லாம் 0 போட்டுக்க. சரியா? ஒன்ஸ் அகேன் த சேம் காம்பினேஷன். இந்த இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 3 சாக்கெட்ஸ் கண்டினியூஸ் ஒன்ஸ் அண்டு சாக்கெட் டியில் 2 பிட்டு கண்டினியூஸாக இருக்குது. ஓகேவா? 2 பிட்டு கண்டினியூஸாக இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், இது 24 + 2 ஆட்டோமேட்டிக்காக /26. சரியா? ஸோ இப்போ இதுக்கு சப்நெட் மாஸ்க் நம்பர் என்ன, ஒன்ஸ் அகேன் இதை வந்து சென்டர் பண்ண அப்படின்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இதுக்கு சப்நெட் மாஸ்க் என்ன, இட் இஸ் 128 ப்ளஸ் ஒரு 64. 2 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன வருது, 2 ஆட் பண்ணால் கீழே வந்து என்ன இருக்குது 192. சரி? அப்போ ஆட்டோமேட்டிக்காக த சப்நெட் மாஸ்க் இஸ் 255.255.255.192. இதுதான் என்னுடைய சப்நெட் மாஸ்க்கு. சரியா? இது முன்னாடி காப்பி பண்ணி போட்டு இது நம்பர் மாறிக்கல, இது நம்பர் வந்து 128. ஓகேவா? /25 அப்படின்னா 128, /26 அப்படின்னு சொன்னால் 192. எப்படி போட்டேன் அப்படிங்கிறத உனக்கு நான் வந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்தது. சரியா? இந்த 2 1 மற்றெல்லாம் 0. ஸோ மேலே முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஷன்ஸில் நான் போடலை. ஒன்ஸ் அகேன் த சேம் டீட்டோ. இப்போ எனக்கு பார்த்தோன்னா கண்டினியூஸ் 3 ஒன்ஸ். ஸோ இது வந்து /27. ஏன் /27? இட் இஸ் 24 பிட்ஸ் ப்ளஸ் 3 கண்டினியூஸ் ஒன்ஸ். ஓகேவா? /27. இப்போ நீ இதுக்கு வெயிட்டட் வேல்யூ போட்டோன்னா இது 128, இது 64, இது ஒரு 32. 2 ஆட் பண்ண அப்படின்னு சொன்னால் என்ன வரும், எனக்கு கீழே எக்ஸல் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா 224. ஸோ அப்போ என்னோடய சப்நெட் மாஸ்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் /224. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் when I go for next, that is /28. once again these 3 ones add பண்ணிக்கிறேன் plus 1 but this zeros. ஓகேவா? ஸோ once again சென்டர் பண்ணிக்கிறேன். இது /28. so what will be the subnet mask? add பண்ணு 128, இது ஒரு 64, இது ஒரு 32, இது ஒரு 16. நீ ஆட் பண்ண அப்படின்னு சொன்னால் what will be the value? it is 240. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேல்யூ வந்து 240.
ஓகேவா, அது என்னோட சப்நெட் மாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக 5 ones rest 3 zeros. ஓகேவா, ஸோ சென்டர் பண்ணேன்னா okay, once again it is 128, it is 64, 32, 16, 8 ஆட் பண்ண அப்படின்னு சொன்னால் என்ன வருது, 248 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 248 /29. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து எப்படி வந்து மாஸ்க்கு பிட் லொக்கேஷன் போடுறோம், எப்படி சிஐடிஆர் போடுறோம், எப்படி அதை வந்து சப்நெட் மாஸ்க்காக மாற்றுறோம், இதுதான் நம்மளுடைய பார்க்குற டேட்டா. சரியா, இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்க டேட்டா. நெக்ஸ்ட் இது திருப்பி ஒரு தடவை காப்பி பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் 1 and these 2 bits are 0. ஓகேவா, இப்போ /30 இப்போ நீ வெயிட்டட் லொக்கேஷன் போட்ட அப்படின்னா இட் இஸ் 128, நெக்ஸ்ட் இட் இஸ் 64, next it is 32, 16, 8, next 4 add பண்ணா என்ன வருது, it is 252. ஓகேவா, so 252. ஓகேவா, ஸோ அப்போ ஸ்லாஷ் நோட்டேஷன் 30 போட்டு அப்படின்னு சொன்னால் அதனோட சப்நெட் மாஸ்க் வந்து 252. ஓகேவா, நெக்ஸ்ட்டு one 0 is slash notation 31. ஓகேவா, 31 இதுக்கு நீ வெயிட்டட் போட்ட அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இதை மட்டும் லொக்கேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்க. இட் இஸ் 2, இதோட 2 ஆட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. ஏற்கனவே 252 இருக்குது, இப்போ 254னு மாறிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் 2 மட்டும் ஆட் பண்ணுறோம், 254. சரியா, நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் ஒன்ஸ் திருப்பி ஒரு 1 போட்டேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் /32. சரியா, பட் திஸ் /32 இது வந்து இட் இஸ் இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள் அப்படின்னா நெட்வொர்க்ஸை பொறுத்தவரை ஆல் ஜீரோஸ் வந்து இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் நெட். சரியா, அது நெட்வொர்க் நம்பர்னு சொல்லுவோம். எப்போதுமே ஒரு ஃபஸ்ட்டு நம்பரை நெட்வொர்க் நம்பர்னு எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னா என்னோடய வீட்டோடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா என்னோடய வீட்டு தலைவாசல், அதுதான் என்னோடய ஐடென்டிட்டி. தலைவாசல் வந்து என்னோடய வீட்டோட ஒரு இன்டகிரேட்டட் செக்மெண்ட் தான். ஆனால் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் கிவ்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அவுட்டர் வேர்ல்டு வித் ரெஸ்பெக்ட் டு மை இன்னர் வேர்ல்டு. ஸோ அப்போ ஒரு ஐபியோட ஃபர்ஸ்ட் ஐபி, ஒரு நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி எப்போதுமே நெட்வொர்க் நம்பர்னு சொல்லுவோம். ஒரு நெட்வொர்க் ஐபியோடைய லாஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராட்காஸ்ட் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீ இந்த நம்பர் போட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இட் பிகம்ஸ் 255.255.255.255 மாறிடும். ஸோ இட் பிகம்ஸ் அ ப்ராட்காஸ்டிங் ஐடி, அது ஒரு ப்ராட்காஸ்டிங் ஐடியாக மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இட் இஸ் இம்பாசிபிள். அப்போ சப்நெட்டிங் போகிற அப்படின்னு சொன்னால் தீஸ் 3 சாக்கெட்ஸ் சரி இதுதான் உன்னுடைய பாசிபிள் சப்நெட்டிங்காக இருக்க முடியும். ஸோ வரைக்கும் பாசிபிள் சப்நெட்டிங்காக இருக்க முடியும். ஸோ இது வந்து இம்பாசிபிள். ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ /25, /26, /27, /28, 29, 30, 31 இதுதான் நம்மளுடைய பாசிபிள் சப்நெட்டிங் காம்பினேஷன். அதனுடைய ஈக்குவலன்ட் சப்நெட் மாஸ்க்கு பக்கத்தில் கொடுத்துருக்குறேன். ஓகேவா, ஸோ அப்போது ஒரு சிஐடிஆர் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி சப்நெட் மாஸ்க்கு அரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அதுவரை பேசியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ வி ஹோப் வந்து டைம் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வி கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.